மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக திருமிகு தராசு ஷியாம், நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிற மக்களவையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம். சபாநாயகர் நான் தான் பிரதமரை அவைக்கு வரவேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன், பிரதமரை தாக்க சதித்திட்டம் என்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது வரைக்கும் இப்படி நடந்திருக்கா வரலாற்றுல? நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் அவ்வாறு நடந்தது இல்லை. அதுபோக ஜனாதிபதி வரைக்கும் நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் பிரதமர் கலந்து கொண்டு பேசாமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதுதான் முதல் முறை. பிரதமருக்கே பாதுகாப்பு தர முடியவில்லை என்றாகி விடுகிறது. நாடாளுமன்றத்திலே பெண் எம்பிக்களை முன்னிறுத்தி பிரதமரை தாக்க திட்டம் என்று சபாநாயகர் கூறுவது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இப்படியான குற்றச்சாட்டு இந்திய நாடாளுமன்றத்தில் இதுவரைக்கும் எழுந்ததே கிடையாது. சபாநாயகரே கூறுவதால் அவர் அவ்வாறு பிரதமருக்கு ஆலோசனை கூறி இருக்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சபைக்கு வர வேண்டாம், உங்களை தாக்கப் போகிறார்கள் என்று சபாநாயகர் ஆலோசனை கூறியிருக்கிறார். அதை பிரதமர் கேட்டிருக்கிறார் என்பது உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது. எந்த பிரதமராக இருந்தாலும் பாராளுமன்றத்திற்கு வராமல் இருப்பது, அதுவும் தன் மீதான தாக்குதல் நடக்கும் என்கிற பயத்தின் காரணமாக வராமல் இருப்பது, அப்படியான ஒரு ஆலோசனை சபாநாயகராலேயே வழங்கப்பட்டிருப்பது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பிரதமர் வராததற்கு சபாநாயகர் கூறுகிற காரணம் இது என்றுதான் நான் யூகிக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு ஒரு புத்தகத்தின் அடிப்படையிலானது. புத்தகத்தை எழுதியவர் ராணுவத்தின் உயர்ந்த பொறுப்பிலே இருந்தவர். புத்தகம் வெளியிடப்படவில்லை என்பதை மட்டும்தான் காரணமாக வைத்தார்கள். ஆனால் இப்படி வெளியிடப்படாத புத்தகத்தின் மேற்கோள்கள் பலமுறை காட்டப்பட்டிருக்கின்றன. இன்சைடர் என்று ஒரு புத்தகம், அது இந்திரா காந்தி அம்மா காலத்து நேரு காலத்து நினைவுகளை உள்ளடக்கிய புத்தகம். அதுவும் வெளிவருவதற்கு முன்பே பாராளுமன்றத்திலே விவாதத்திற்கு உள்ளானது, சர்ச்சைக்குள்ளானது. இந்திய வரலாற்றிலும் சரி, உலக வரலாற்றிலும் சரி, இப்படியான நிகழ்வுகள் நிறைய நடக்கின்றன. கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்ள வேண்டும். அபாண்டமான குற்றச்சாட்டுகளால் எதிர்கொள்வது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு இழுக்கு என்றுதான் நான் நினைக்கிறேன். திரு ஷியாம், இப்போ பிரதமர் அவைக்கு வரவில்லை, பதில் சொல்லவில்லை என்ற எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய குற்றச்சாட்டு. அதற்கு பிரதமர் பதில் சொல்கிறார் இல்லைன்னா அது வேறு அரசியல். ஆனால் அதற்கு இப்போ சபாநாயகர் பதில் சொல்வது என்பது, நான் தான் பிரதமருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, நான் தான் வர வேண்டாம் என்றேன் அப்படின்னு சொல்லுவதும், அந்த நிலைப்பாட்டை சபாநாயகர் எடுப்பதும் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா பாஜக எம்பிக்கள் பதில் சொல்லியிருக்கலாம், அமைச்சர்கள் யாரேனும் பதில் சொல்லியிருக்கலாம், ஆனா சபாநாயகர் அப்படி பேக் பண்றாரு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சபாநாயகர் நடுநிலை தவறுகிறார் என்றுதான் அர்த்தம். என்றைக்கு சபாநாயகர் அந்த பதவியிலே உட்கார்கிறாரோ அன்றைக்கே அவர் அனைத்து எம்பிக்களுக்கும் பொதுவானவர் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு தரப்பு எம்பிக்கள் தாக்கி விடுவார்கள் என்று பிரதமருக்கு நான் தான் ஆலோசனை கூறினேன் என்று சபாநாயகர் சொல்வதே மிகப்பெரிய தவறு. சொல்லப்போனால் சபாநாயகர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்றுதான் நாம் கேட்க வேண்டும். நடுநிலை தவறிவிட்டார். அப்படி என்றால் இவர் நடத்துகிற அவையிலே எப்படி பிற கட்சி எம்பிக்கள், பாரதிய ஜனதா அல்லாத எதிர்கட்சி எம்பிக்கள் எப்படி பங்கு பெற இயலும்? மிகப்பெரிய கேள்விகளை உள்ளடக்கியது. இந்திய ஜனநாயகத்திலே இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. நன்றி திருமிகு தராசு ஷியாம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. பிரதமர் ஏன் அவைக்கு பதிலளிக்கவில்லை என்பது எதிர்க்கட்சி எம்பிக்களின் குற்றச்சாட்டாக இருந்தது. பிரதமர் மீது தாக்குதல் நடத்த எதிர்க்கட்சிகள் சதித்திட்டம் தீட்டுகின்றன என்று சபாநாயகர் ஓம் பிர்லா பேசியிருக்கிறார். அதனால் நான் தான் பிரதமரை அவைக்கு வரவேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன் என்பதாகவும் அவர் பேசியிருக்கிறார். இதற்கு மீண்டும் எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றன. வரலாற்றில் இல்லாத மோசமான குற்றச்சாட்டு இது என்று தெரிவித்திருக்கின்றன எதிர்க்கட்சி எம்பிக்கள். இந்நிலையில் எம்பி சுதா நம்மோடு தொலைபேசி வாயிலாக பேசியிருந்தார். அவைக்கு பிரதமர் பதில் சொல்ல பிரதமருக்கு துணிவில்லை என்பதாக எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு இருந்தது. இந்நிலையில் எங்கள் மீது சபாநாயகர் சுமத்துவது அபாண்டமான குற்றச்சாட்டு என்று அவர் பேசியிருக்கிறார். இது முழுக்கவும் பொய் என்பதாகவும் அவர் தனது தரப்பு கருத்தினை பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மக்களவை நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்பாக
பத்திரிகையாளர் ஷியாம் பேசும்போது சொல்லியிருந்தார், இதுவரைக்கும் இந்த மாதிரி வரலாற்றில் நடந்ததில்லை, பிரதமர் வராம நிறைவேற்றப்பட்டதும் இல்லை, அதற்கு பிறகு சபாநாயகர் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்வதும் இதுவரைக்கும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? சபாநாயகர் மாட்டவில்லை. அவர் இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டும் அவருக்கு கிடைத்த எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இன்டெலிஜென்ஸ் பீரோ அதெல்லாம் கோட்டாட்டி தப்பு. நான் நாடாளுமன்றத்தை 5 ஆண்டுகள் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் வந்து தரேன். நாம் பத்திரிகையாளர் ராஜகோபாலிடம் தொடர்ந்து பேசலாம். மக்களவை நிகழ்வுகள் தற்போது சலசலப்பை கிளப்பி இருக்கின்றன. குறிப்பாக சபாநாயகர் ஓம் பிர்லா பேசியிருப்பது, பிரதமரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது, எதிர்க்கட்சி எம்பிக்கள் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள், அதனால் நான் தான் பிரதமரை அவைக்கு வரவேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா பேசியிருப்பது விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. இதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் கண்டனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். வரலாற்றில் இல்லாத ஒரு மோசமான குற்றச்சாட்டு இது என்பதாகவும் அவர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மக்களவையில் முதல் முறையாக பிரதமரின் பதில் இல்லாமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரதமர் அவைக்கு வர வேண்டும், பதிலளிக்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் பிரதமர் வரவில்லை. அவரை நான் தான் அவைக்கு வரவேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா பேசியிருக்கிறார். பிரதமர் மீது தாக்குதல் நடத்த சதி திட்டம் இருப்பதாகவும் அவர் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.